ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதே அலைவரிசையில நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகவும் பார்த்து பயனடையவும் அதே வேளையில மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளின் செய்தி ஒரு விசுவாசியின் ஆசீர்வாதங்கள், blessings of the believer. ஒரு விசுவாசிக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு 6 ஆசீர்வாதங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. இந்த அனைவருக்கு மீட்கப்பட்ட அனைவருக்கு தன்னுடைய மேன்மை புரியவில்லை. ஒரு உலக மனிதனுக்கும் மீட்கப்பட்ட மனிதனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு மீட்கப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆண்டவர் அறிந்த மனிதனுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் மேன்மையானது, உன்னதமானது. இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம், ஆனால் அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை. அதாவது ஆண்டவருக்கென்று வளைந்து கொடுப்பதில்லை. இப்போது நிமிர்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, வளைந்து கொடு, இல்லையே உடைந்து போவாய். இன்றைக்கு அநேக திருச்சபைக்கு போகிற மக்கள் அநேகருக்கு அந்த வளைந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமே இல்லை. ஊழியனுக்கு, திருச்சபைக்கு, போதகருக்கு, சத்தியத்திற்கு, வசனத்திற்கு வளைந்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. நானாகத்தான் விற்பேன். உலகத்துல எல்லா இடங்களிலும் வளைந்து கொடுக்கிறார்கள். அதிகாரி இடத்துல வளைந்து கொடுக்கிறார்கள், ரேஷன் கடையிலே வளைந்து கொடுக்கிறார்கள், வங்கியிலே வளைந்து கொடுக்கிறார்கள். அங்கெல்லாம் ஒண்ணுமே பேச முடியாது. ஆனால் திருச்சபைக்கு வரும்போது they are very stubborn. They don't want to bend. வசனத்துக்கோ ஊழியனுக்கோ வார்த்தைக்கோ தங்களை அர்ப்பணிப்பதில்லை. எனவேதான் ஆசீர்வாதங்கள் இல்லை. ஒரு பசுத்தவான் சொன்னார், பரலோகத்திலே இன்னும் சுதந்திரிக்கப்படாத ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவேதான் உபதேசம் சொல்லப்பட்டது, உங்கள் சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அநேகருக்கு தேவனுடைய சுதந்திரங்களை சுதந்திரிக்க அந்த எண்ணமே இல்லை. நினைக்கிறாங்க அது எப்படி வேணா வரும். இல்ல, there are some rules and regulations. அந்த நிபந்தனை நீங்கள் வரவில்லை என்றால், சத்தியத்தை அறியவில்லை என்றால், சத்தியத்திற்காக வாழவில்லை என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை சேராது. இதனால தொடர்ந்து ஒரு 6 ஆசீர்வாதங்களை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். நன்றாக கவனிங்கள். தேவனை நேசிக்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவனுக்கு என்று அர்ப்பணித்த, தேவ சித்தம் செய்கிற, தேவ சத்தம் கேட்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு 6 ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம், இதெல்லாமே என்ற அந்த எழுத்திலே வருகிறது. எனவேதான் கவனித்து கேட்க கேட்கிறேன். You are engraved in the Lord's hand. நீங்களும் நானும் அவருடைய கரத்தினாலே வரையப்பட்டிருக்கிறோம். உன்னதமானுடைய வலது கரத்திலே நீங்கள் நான் இருக்கிறோம். தமிழ் வேதத்துல அதாவது வரைந்திருக்கிறேன், ஆங்கில வேதத்துல உன்னை செதுக்கி இருக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது, இதோ. அப்படி என்றால் இதோ என்ற வார்த்தையின் பொருள் நிகழ்காலத்தில் பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய, கேட்கக்கூடிய. ஆண்டு வார்த்தை சொல்கிறது, இதோ என் உள்ளங்கைகளிலே சர்வ வல்லவர், சர்வஞானி, சர்வவியாபி, சர்வத்தை ஆளுகிறவர். அவர் சொல்லுகிறார், என் உள்ளங்கைகளிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ளங்கைகளிலே. அடுத்த வார்த்தை சொல்கிறது, நீ என் உள்ளங்கைகளிலே. இரண்டாவது, உன் வாழ்க்கை எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் மதில்கள் எப்போதும். இரண்டு தேவ பிள்ளையே, மதில் என்று சொல்லும் போது உன் அலங்கம், உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் வேலை, உன் பிள்ளைகள், நீ கேட்டு செய்கிற ஒவ்வொன்றும் தேவன் சொல்கிறார், இட் இஸ் பிஃபோர் மீ. முதல் குறிப்பு, யூ ஆர் என்கிரேவ்ட். நீ வல்லவரின் கரத்தில் வரைபடமாய் இருக்கிறாய். பக்தன் பாடினார், வல்லவரின் கரத்தில் வரைபடமாய் இருக்கிற யாரையும் அணுகாது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாளும் நீ அசைக்கப்படுவதில்லை. பிகாஸ் யூ ஆர் த சேஃப் ஹேண்ட் ஆஃப் காட். தேவனுடைய பாதுகாப்பான கரத்தில் இருக்கிறாய். உலகத்துல பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு. இன்றைக்கு கூட ஒரு சகோதரி கண்ணீரோடு அவருடைய வியாதிகளை சொன்னார்கள். 4 ஆண்டுகள், எத்தனையோ பேர் 6 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள். மருத்துவம் சொல்லுகிறது இதற்கு விடையே இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக. இன் அதர் வேர்ட், உன் பிரச்சனை எனக்கு முன்பாக, உன் போராட்டங்கள் எனக்கு முன்பாக, உன் குழப்பங்கள் எனக்கு முன்பாக, உன் சந்தேகங்கள் எனக்கு முன்பாக, உன் தோல்விகள் எனக்கு முன்பாக. அவருக்கு முன்பாக இருக்குமேனால், இட் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங்.
எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். உங்கள் கவலைகளை மறந்து, உங்கள் கண்ணீரை மறந்து, உங்கள் துக்கத்தை மறந்து, உங்கள் வேதனை மறந்து ஒரு ஆமீன் சொல்ல அன்பா கேட்கிறேன். உன் மதில்கள் எப்போதும், அவர் வார்த்தை எப்போதும், ஆல்வேஸ், ஆல் டைம், ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ், எப்போதும் 24 மணி நேரமும் உன்னை வாட்ச் பண்ணுகிற ஒரு கர்த்தர். அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. யூ ஆர் என்கிரேவ்ட். இரண்டாவது வாட்சில் விரும்புகிறேன். யூ ஆர் enrolled in his book. ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்திலே உங்கள் பெயரை எழுதி வைத்திருக்கிறார். அந்த enrolled என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் எழுதப்படுதல். எபிரேய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே பெயர் எழுதியிருக்கிற முதற் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திருக்கும். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். கவனமாய் கேட்கிறேன். பரலோகத்திலே பெயர் எழுதியிருக்கிற, அப்படியானால் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பக்தன் பாடினார், என் பெயர் பரலோகத்திலே, என் பெயரை எழுதி வைத்தார். இந்த பூமியில் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த கல்வெட்டுகளிலே செதுக்கலாம், ஆங்காங்கே நிறைய போட்டிருப்பாங்க. திருச்சபையில கூட பாருங்கள், இது எவர் வாங்கி தந்தார், இது அவருடைய உபயம், இவர் செய்தார், அது தேவையற்றது. தேவன் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் God enrolled in his books. இதைத்தான் 87ஆம் சங்கீதத்திலே நீங்கள் செய்கிற சிறிய சிறிய காரியங்கள், சிறிதானாலும் பெரிதானாலும் ஒவ்வொரு காரியங்களையும் God enrolled. உங்களுடைய தீமையை எழுதி வைக்கிறார், நன்மையை எழுதி வைக்கிறார். எபிரேயர் 12:23 பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பெயரானவர்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த முதற் பெயரான பட்டியல் இருக்கிறாயா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு ஊழியர்களே, ஒருவேளை இந்த தொலைக்காட்சி உங்கள் பெயர் வராமல் இருக்கலாம், ஒருவேளை இந்த போஸ்டர்ல உங்க பெயர் வராமல் இருக்கலாம், இந்த யூடியூப்ல உங்கள் பெயர் வராமல் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் உங்கள் பெயர் பரலோகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே யூ ஆர் enrolled in his book. அவருடைய புஸ்தகத்திலும் எழுதி வைத்திருக்கிறார். 87ஆம் சங்கீதம். அவை எல்லாம் எழுதியிருக்கிறதே. எனவே சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய அற்புதங்கள், ஆண்டவருக்காக படுகிற ஒவ்வொரு சிறிய சிறிய பிரயாசங்களையும் God records. You are enrolled. முதல்ல சொன்னேன், you are engraved. இரண்டாவது, you are enrolled. மூன்றாவது சொல்லும்போது you are encouraged by his service. ஒவ்வொரு நாளும் உன்னை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர், உன்னை தேற்றும் என்கரேஜ். வாசிக்கிறேன் 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளிலே வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திடப்படுத்தினான். தமிழ் வேதத்திலே திடப்படுத்தினான், ஆங்கில வேதத்திலே என்கரேஜ். என்னை கவனியுங்கள், ஆண்டவர் உன்னை எங்கே வைக்க வேண்டுமோ, அது ஒரு வார்த்தையாக ஏற்பட்டது, முறை வரிசைகளில். நீ அணைய நினைக்கலாம், நான் அங்கே இல்லை, நான் இங்கே இல்லை, அப்படி இருக்க வேண்டும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் பி இன் தி ஃப்ரண்ட் ரோ. எல்லாருமே முன் வரிசைக்கு விரும்புகிறார்கள். இல்லை அன்பானவர்களே, நீங்கள் முன் வரிசையோ பின் வரிசையோ, அறியப்படாதவர்களோ, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் God encourage, அந்த வார்த்தை சொல்லுகிறேன், ஆராதனை செய்ய திடப்படுத்துகிறார். ஊழியம் செய்ய, ஆண்டவர் கொடுக்க, ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண, திருச்சபைக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய், உன்னுடைய ஊழியனுக்கு, உன்னுடைய ஊழியங்களுக்கு, உன்னுடைய இயக்கத்திற்கு, உன்னை சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கு நீ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். God encourage. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நம்மை சோறுக்குள்ளாக்குற மக்கள் ஏராளம். உறவுகள், சொந்தங்கள், ஏன் திருச்சபையில் கூட அநேக போதகர்கள் கூட சோறுக்குள்ளாக்குற மக்கள் ஏராளம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், I encourage you. முதல்ல சொன்ன you are engraved. இரண்டாவது you are enrolled. மூன்றாவது God encourage. என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் உங்களை திடப்படுத்துகிறார். சோர்ந்து போன ஊழியர்களே, திடனற்று போன ஊழியர்களே, இனி போதும், ஒன்று வேண்டாம். ஆகையால சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஒன்றுமே தெரியவில்லை, இது இப்போது எப்படி தெரிகிறது, ஒன்றும் இல்லாத போல தெரிகிறது அல்லவா? ஆக 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவேளை உங்கள் பார்வைக்கு ஒன்றும் இல்லாத போல தெரியலாம். நம்ம தேவன் சொல்கிறார், I encourage. தொடர்ந்து செய். அந்த ஆக 2ஆம் அதிகாரத்துல 6 முறை இந்த வார்த்தை வருகிறது, திறன்கொள், 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 திறன்கொள்.
உங்களுடைய சத்துரு உங்கள் ஊழியத்தை அழித்திருக்கலாம். உறவுகள், அநேக குடும்பங்களில் மனைவி மாதிரி ஊழியத்தை அழிச்சிடறாங்க. அநேக ஊழியங்களை பிள்ளைகள் அழிக்கிறார்கள். அநேக ஊழியர் வாழ்க்கையில் உண்மை உண்மை உண்மை. It was destroyed by their own families. குடும்பத்து ஊழியத்தை அழிக்கிற மனைவிகள் இருக்கிறார்கள், ஊழியத்தை அழிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஊழியத்தை அழிக்கிற உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஊழியத்தை அழிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் சொல்கிறார், I encourage you, உன்னை திடப்படுத்துகிற ஆண்டவர். ஆக 2ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை பலமுறை வருகிறது. Be courage, be bold, don't give up. திறன்கொள் திறன்கொள் திறன்கொள். வேதம் இருக்குமானால் ஆகாய் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சிறுபாபையே திறன்கொள், பிரதான ஆசாரியனே திறன்கொள், மூப்பர்களே திறன்கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு இளைய தலைமுறையின் ஊழியர்களே, உங்களுடைய முதிர்ந்தவா இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஒரு சிலர், அதாவது இளைய தலைமுறையை பார்க்கிறோம், பிரபலமா இருக்கிறார்கள், ஏராளமான அவர்களுக்கு பார்வையாளர்கள், ஏராளமான அவங்க ரொம்ப டிமாண்ட். சிலருக்கு 2026 கூட ஃபுல்லா இருக்குது. ஒருவேளை நீங்க பார்க்கும் சோர்ந்து போயிருக்கலாம். டோன்ட் பி டிஸ்கரேஜ், டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போக வேண்டாம். God says, I encourage you. தமிழ் வேதத்துல அவர்கள் ஆலயத்துல ஆராதனை செய்ய, ஆலயத்துல ஊழியம் செய்ய, ஆலயத்துல கர்த்தருக்கு ஏதோ ஒன்று செய்ய God encourage. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. ஒரு சோறுக்குள்ளாக்குற மக்கள் ஏராளம் உண்டு. குடும்பங்களில் இருப்பார்கள். ஆன்மீகவாதிகளால், அரசியல்வாதிகளால், தேவ ஜனங்களால், so many things. உங்கள் தேவைகளும் சோறுக்குள்ளாக்கலாம். People may discourage you. Problems may discourage you. The provisions may be discourage you. ஜனங்கள் உங்களை சோறுக்குள்ளாக்கலாம், பிரச்சனை சோறுக்குள்ளாக்கலாம், உங்கள் தேவைகளை சோறுக்குள்ளாக்கலாம். தேவன் சொல்கிறார், நான் உன்னை திடப்படுத்துகிறேன். 4வது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அன்பார்களே, God encamped. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், ஒரு சொல்லப்படுது, round by angel. அவர் தம்முடைய தூதர்களை சுற்றி பாளையம் இறங்கி. அந்த வார்த்தை கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். You are encamped. இன்னைக்கு பார்க்கிறோம் அல்லவா, இந்த ஈரான் யுத்தத்துல ஒரு நாளும் பார்க்கிறோம், அவர்கள் சூழ பாளையம் இறங்கினார்கள், பட்டணத்தை பிடித்தார்கள், அங்கே வெடிகுண்டுகளை வீசினார்கள், தரைமட்டமாக்கப்பட்டு. இது தினந்தோறும் செய்திகளை பார்க்கிறோம். தேவன் சொல்கிறார், அவர்கள் பாளையம் இறங்குகிறார் இல்லை. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை you are encamped. நீ சுற்றி உன்னை அவர் சூழ்ந்திருக்கிறார். என் அன்புடைய பிள்ளையை, நீ சுற்றி சூழ்ந்திருக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், அவர் பெரியவர், இவர் பெரியவர், இவர் பெரியவர், இவர் பெரியவர். உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கிற கர்த்தர் எப்பக்கத்து எடுக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், மனமுறிவு அடைந்தாலும் தேவன் சொல்கிறார், you are encamped. ஆண்டவர் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறார். எப்படி ஒரு வேலியோ, ஒரு ராணுவத்திற்கு மிகப்பெரிய கோட்டையோ, அதுபோல அவனுடைய வார்த்தை சொல்வது, you are encamped by his service, you are encamped by his angel. அதுல சொல்வது, தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கியிருக்கிறார். உனக்கென்று ஒரு தூதன் உண்டு, உனக்கென்று ஒரு தேவன் உண்டு, உனக்கென்று ஒரு வார்த்தை உண்டு, உனக்கென்று எல்லாம் இருக்குது. கரங்களை உயர்த்தி, அன்றைக்கு அந்த ஸ்திரீகள் கடலில் வந்த போது நமக்காக யார் அந்த கல்லை புரட்ட முடியும்? இவர்கள் அங்கு போய் சேர்வதற்கு முன்பே அங்கே தேவதூதன் இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டு கண்டுதல் பிள்ளையே, வாழ்க்கையில ஒருவேளை கல், அதாவது சில வித்தியாசமான கல் இருக்கலாம். சோர்வு, இலக்கரிப்பு, அவநம்பிக்கை, வியாதி, குறைவுகள். There are so many stones. மிகப்பெரிய கல். தேவன் சொல்கிறார், நான் உன்னை சுற்றி சூழ பாளையம் இறங்கி இருக்கிறேன். அன்புடைய பிள்ளையே, அந்த வார்த்தையை படிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை. இந்த சென்னை பட்டணத்துல எல்லா இடத்துல அப்படிதான். ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிப்பது மிக கடினம். வெளியே போய் உள்ளே வருவது மிக கடினம். எங்கு பார்த்தாலும் விபத்துக்கள், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், ஆகாய விமானங்கள் நடந்து போகும்போது நாள்தோறும் விபத்துகளை பார்க்கிறோமே. You are encamped by his angel. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவதூதனால் பாதுகாக்கப்படுவீர்கள், முன்னும் பின்னும். எனவே அந்த நன்றியோடு இருங்க. ஆண்டு சொன்ன வார்த்தை, you are engraved. 2வது you are enrolled. 3வது you are encamped. 4வது you are encouraged.
என்கரேஜ், ஒவ்வொரு நாளும் உங்களை திடப்படுத்துகிற ஆவியானவர் என்கேம்ப், உங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறார், உங்களை சுற்றி சுற்றி. அதனாலதான் பல நேரங்கள் அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் பிற மார்க்கத்திற்கு வந்திருக்கலாம். என்னை பொறுத்த அளவிலே நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். எனக்கு எதிராக என் குடும்பத்தார் நிறைய காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் கண்ணார கண்டேன். ஆனா ஒண்ணுமே செய்யல. அவர்கள் வழி தெரியல. திட்டி பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, அழுது பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க. கடைசியில குறுக்கு வழியில ஏதாவது செய்ய வேண்டும், செயல்பட முடியாதபடியா செய்ய வேண்டும். நடக்கவே இல்லை. அதனுடைய மனோராஜ்யம். அன்பான தேவ பிள்ளையே, தேவன் உன்னை சுற்றி சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். இணைய நினைக்கிறாங்க, எனக்கு அவர் பண்ணிட்டாரு, எனக்கு இவர் பண்ணிட்டாரு, யாரோ ஒரு பண்ணிட்டாங்க. இல்லை, you are encamped by his angel. தேவதூதர்களால் சுற்றி சூழ பாலை உன்னை மூடி இருக்கிறது. பயப்படாதே. உள்ளும் புறம்பும், உள்ளேயும் வெளியேயும், எப்பக்கத்திலும் you are encamped. ஐந்தாவது குறிப்பா நான் சொல்ல விரும்புகிறேன். ஐந்தாவது குறிப்பு நான் சொல்ல வார்த்தை, you are enlightened by the Father. நீங்கள் பிதாவினால் வெளிச்சம் பெற்றவர்கள். கவனிக்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1:18, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், அடுத்த வார்த்தை, பசுத்துவான இடத்துல நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் விளங்க பண்ணும்படி. தமிழில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது அது இன்னது என்று. ஆங்கிலத்துல என்லைட்மென்ட், ரெண்டு கூட அந்த வார்த்தை வருது. அதாவது நம்பிக்கை என்னது என்றும் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்றும். நிறைய பேருக்கு புரியல. திருச்சபைக்கு போகிறார்கள், ஸ்டில் they are not enlightened. ஒரு அதாவது எக்ஸைட்மெண்ட் இருக்குது, என்லைட்மெண்ட் இல்லை. ஒரு பரவசம், ஆனால் சரியான புரிதல் இல்லை. அந்த ஓசன்னா பவனியில பரவசத்தால் பாடினார்கள், புரிந்து கொள்ளுதல் இல்லை. சொன்னதெல்லாம் ராஜா தான், ஆனா இவங்கதான் அடுத்த நாள் அறையும் சொன்னாங்க. சேம் பீப்புள், சேம் கிரவுட், சேம் வாய்ஸ், சேம் பிளேஸ். அதே ஜனங்கள், அதே சத்தம், அதே இடம். ஆனா காரணம் என்னவென்றால், முதல்ல சொன்னது உரத்த சத்தத்தோடு ஓசன்னா, அது எக்ஸைட்மெண்ட். பிள்ளைய எக்ஸைட்மெண்ட் கொஞ்ச நேரம் இருக்கும். ஒரு கிரிக்கெட் பார்க்கும்போது இது ஒரு காட்சி பொருள், எக்ஸைட்டட். ஆனா தேவன் தருவது எக்ஸைட்டட் அல்ல. அவர் தருவது வாழ்க்கையில என்லைட்மெண்ட். அந்த புரிந்துகொள் வரும்போது என்ன வந்தாலும் எது வந்தாலும், யோபுக்கு அந்த புரிந்து கொள்ளுவங்களாலதான் சொன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்றைக்கு அந்த புரிந்து கொள்ள இல்லையோ, சின்ன கஷ்டத்தை சமாளிக்க முடியாது. சின்ன ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, I don't want excitement, I want enlightenment. எனக்கு பரவசம் வேண்டாம், எனக்கு பசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. I don't like the enlightenment. இன்னைக்கு அப்படி ஜனங்க தான் விரும்புறாங்க. இந்த ஆலயங்களை கூட பாருங்களேன், மியூசிக், சத்தம், இந்த லைட்ஸ், அந்த ஆர்கெஸ்ட்ரா, அங்கே ஒரு பெரிய குரூப் தலை விரித்து ஆடுவது, அது எல்லாமே எக்ஸைட்மெண்ட் தான். ஆனா என்லைட்மெண்டே இல்லையே. ஒரு புரிந்து கொள்ளுதல், பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, they cannot stand for God. இதனால தேவன் சொல்கிறார், I enlightened by Father. அது சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் தம்மை அழைத்ததினாலே. அந்த என்லைட்மெண்ட பிதாவாகிய தேவன் தருகிறார். பிதா அந்த மகிமையான ஒரு நம்பிக்கை, ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை தருகிறார், இரண்டாவது மகிமையின் ஐஸ்வர்யத்தை தருகிறார். உனக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தை எல்லை பண்ண விரும்புகிறார். நல்ல பிள்ளையே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதே. போலியான வாழ்க்கை, போலியான கவர்ச்சி, எல்லாமே போலி. நீங்க அதுக்கு பின்னாடி ஜனங்கள் ஓடுறாங்க, பாவத்துக்கு பின்னாலே, அரசியல்வாதிக்கு பின்னாலே. இன்னைக்கு பாவத்துக்கு ஒரு புவி சக்தி உண்டு. There is a law of gravitation for the sin. பாவத்துக்கு ஒரு புவி சக்தி உண்டு. இன்னைக்கு அது எல்லாரையும் பாதிக்கிறது. ஏன் தெரியுமா? They don't have the enlightenment. அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை, அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. திருமலை சொல்லுகிறது, அந்த வெளிச்சத்தையும் அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் இன்னதென்று பிதாவாகிய தேவன் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். Enlightenment. You are enlightened by God. பாடல் கொஞ்ச காலம், வேதனைகள் கொஞ்ச காலம், கண்ணீர் கொஞ்ச காலம், கவலைகள் கொஞ்ச காலம், எல்லாமே கொஞ்ச காலம் தான். எனவேதான் பக்தன் பாடினார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமை கொண்டு வரும். சீக்கிரத்தில் நீங்கிவிடும், பயப்படாதீங்க. இந்த வியாதி, இந்த வறுமை, இந்த இல்லாமை வெகு சீக்கிரத்துல
கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல அன்பை கேட்கிறேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது எந்த நிலையில் இருந்தாலும், எந்த வடிவத்தில் வந்தாலும், யார் மூலம் வந்தாலும், it will be removed as quick as possible. ஏன் தெரியுமா? அந்த என்லைட்மென்ட் இருக்கும் போது கர்த்தர் உன்னை enrich நடத்துவார். Don't go for excitement. அந்த எக்ஸைட்மெண்ட் அடுத்த கட்டம் enrichment. அந்த என்லைட்மென்ட் இருந்தா வரும், அந்த புரிந்து கொள் இருந்தாதான். கடைசியாக சொல்ல முடிக்க விரும்புகிறேன். அடுத்த ஒரு வார்த்தை, you are endued by the power of spirit. ஆண்டு சொல்கிறார், உன்னதத்தின் ஆவியினாலே அவங்களை தரிப்பிக்கிறார். லூகாஸ் விசேஷம் 24:49 அவர் சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருக்கிற வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை. அன்பான பிள்ளைய, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை endued, அதாவது உன்னை தரிப்பிக்கிறார். God empower, அதற்குரிய பயிற்சிகளை கொடுக்கிறார். எம்பவர் என்ற வார்த்தைக்கு எம்பவர் அல்ல எம்பரர். உனக்கு என்னவெல்லாம் தேவையோ வேதம் சொல்கிறது ஆவியானவர் சொல்லப்பட்ட வார்த்தை, பிதா வாக்குத்தம் பண்ணியதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆவியானவர் அவர் என்ன செய்வாரா? உன்னதத்தில் இருக்கிற பலனால் உங்களை தரிப்பிப்பார். God empower. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை. நோ, you are empowered by the Spirit of God. உன்னதத்தின் ஆவியினாலே நீ தரிப்பிக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல தரிப்பிக்கப்படுதல், ஊற்றப்படுதல். God empowered. ஒரு நாள் உன்னை தரிப்பித்துக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் is renewing your spirit. ஒரு 6 காரியங்கள் திரும்ப திரும்ப engraved. இரண்டாவது enrolled, எழுதி வைத்திருக்கிறார். மூன்றாவது encourage, திடப்படுத்துகிறார். சொந்து போன மகனே துள்ளி பாடிடு, ஆபத்து காலத்தில் சொந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. Don't give up, don't discourage. நான்காவது குறிப்பு, God encampeth. உன்னை சுற்றி சூழ பாலை மிரங்குகிறார். ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாமலேயே உன்னை பாதுகாக்கிறார். God encampeth. ஐந்தாவது குறிப்பு, enlightenment. உனக்கு கொடுக்கிற வெளிச்சம். யோசித்து பாருங்களேன், இத்தனை ஆண்டுகள் வாழ முடியுமானால் அந்த வெளிச்சம் தான். எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்மறையான மனிதர்கள், பட் ஸ்டில் அந்த என்லைட்மெண்ட் தான் இந்த என்ரிச்மெண்ட்களை கொண்டு வந்து இந்த வளர்ச்சிக்குள்ளே, இந்த செழிப்புக்குள்ளே. கடைசியாக நான் சொன்ன ஒரு வார்த்தை, endued, உன்னதத்தின் பலனால் நாள்தோறும் தரிப்பிக்கிறார். இதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்கிற பல ஆசீர்வாதங்கள். ஒரு ஆசீர்வாதம், பல ஆசீர்வாதம் உண்டு, அதுல இந்த ஒரு ஆசீர்வாதம் மிகச்சிறந்தது. encamp, endued, enriched, enlightened, engraved, இதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதத்துல கர்த்தர் நிரப்புவாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய என்ரிச்மெண்ட்டுக்காக நன்றி, உம்முடைய என்லைட்மெண்ட்டுக்காக நன்றி, உம்முடைய எம்பவருக்காக நன்றி. ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற அந்த என்ரோல்மெண்ட்டுக்காக நன்றி. ஆண்டவரே, எஸ் லார்ட், யூ ஆர் என்டியூர்ட். என்னை சுற்றி சூழ பாலை மிரங்கிற்கு நன்றி அப்பா. இந்த செவி கேட்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவான சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிப்பீராக. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வாருமே, நீர் வாரும். உடைய பிள்ளைகள் எல்லாம், குறைவுகள் எல்லாம் மாற்றும். ஆண்டவரை சுற்றி சூழ பாலை மிரங்குங்க. ஆண்டவரே, அண்ணன் கரத்துல மூடிக்கொள்ளுகிறோம். நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிள்ளையே, you are enrolled, you are engraved, you are empowered. தேவ கிருபை தொடர்ந்து பாதுகாப்பதாக. நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்திகள் ஆசீர்வாதமாக இருக்குமே. ஆனால் இந்த யூடியூப்ல பார்க்கிறவர்கள் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். சோர்ந்து போனவர்களும் இந்த செய்தியை கேட்கட்டும். அந்த தேவனுடைய நிறைவான சம்பூர்ண ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருந்து அவர்களையும் வழி நடத்தட்டும். God bless you. ஆமென். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான் உந்தயாலத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, உந்தயாலத்தின் உதாரணமா.
ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்ல. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். உந்தயாலத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உந்தயாலத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்கீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. எத்தனை பேரோட வாழ்க்கையில உண்மையா இருக்கு, ஒரு நாளும் நம்மளை கையேந்த அவர் விடவே இல்லை, நம்மளை தனியா அவர் விடுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பக்கத்துல நின்று நம்மளை கைகளை பிடித்து கொண்டு நம்மளோடு கூட பயணிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. போதுமானவரும் அதிகமானவர். உங்க வாழ்க்கையில அது உண்மையா இருக்கான்னு தெரியல, எங்களுடைய வாழ்க்கையில அது உண்மை. போதுமானவரும் அதிகமானவராய் ஒவ்வொரு நாளும் எங்க வாயின் சொல் பிறவா முன்னே எங்க தேவைகளை சந்திக்கிறவர். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அன்று ஆபிரகாம் அந்த மோரியா மலைக்கு ஏறும் போது அவனுக்கு தெரியாது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க போது அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் அங்க ஏற்கனவே ஆயத்த பண்ணார். ஏன்னா அவருடைய நாமம் ஏகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே. அவர் எல்லாவற்றையும் அந்த நாள்ல பார்த்து கொண்டது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறித்து பயப்படுகிறீங்களோ, எதை கொஞ்சம் கலக்கமா இருக்கீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கும் போது எல்லையோ ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஒரு நாளும் உங்களை கையேந்த விடுவதில்லை. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காகவும் ஒரு நாள் அலைந்து திரிவதே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரும் நீதிமான் தான். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஒரு நாளும் உங்களை விட்டு தூரமா போகவே மாட்டார். உங்க பக்கத்திலே நின்று உங்களை பக்கத்திலே நின்று அருகாமலே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிற தேவனா இருந்தால், குப்பையில பிறந்தும் கிருபையால் அரியணையில அமரச் செய்கிறவர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்த நம்மள தேவன் இந்த நாளில ராஜாவின் பிள்ளைகளாய், ராஜாவின் பிள்ளைகளாய் நம்மள தேவன் மாற்றினது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. அந்த வரிகளை நம்ம பாடுவோமா? குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, தலை குனியவும் விடல. என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்
ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதாக சரித்திரம் இல்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. டாடி நீங்க இருக்க பயமே இல்ல. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.